Yes, start. Sir, Yes, start. Yes, start பண்ணுங்க. சகல சந்தர்ப்பங்களிலும் ஒழுக்கம் மற்றும் விழுமியத்தை பாதுகாக்கக்கூடியவாறு சுத்தமாக எளிமையான முறையில் ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும். போதை, புகைத்தல், வெற்றிலை சாப்பிடல் போன்ற Wait, wait, பழக்கங்கள் wait, wait, மற்றும் wait, wait. இது என்னண்டு விளையுதா உங்களுக்கு? இது என்னண்டு விளையுதா? ஆடை Wait, அணி wait. பற்றி இருக்கு. சுத்தமாக எளிமையான முறையில் ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும். பெரிய ரிச்சா வரக்கூடாது பள்ளிக்கூடத்துக்குள்ள. பள்ளிக்கூடத்துக்குள்ள ஸ்கூலுக்குள்ள பெரிய ரிச்சாவும் பெறக்கூடாது. வெறிக்காவலா? ரைட், அடுத்தது. போதை, புகைத்தல், வெற்றிலை சாப்பிடல் போன்ற பழக்கங்கள் மற்றும் பல்வகையான முறைகேடான செயற்பாடுகளில் தவிர்த்திருத்தல், ஏனையோரையும் தவிர்த்திருக்க உதவுதல். ம். ஆனா கணக்கு பேர் தனிப்பட்ட இதுல கணக்கு பேர் ஸ்கூலுக்குள்ள நான் சொன்ன உங்களுக்கு தான் அந்த வாஷ்ரூம் ஜன்னல பார்த்த புகை சார். சொன்னேன். அது மட்டும் இல்ல, ஓம் சார், ஓம் கணக்கு சார். பேர் வெத்தில சாப்பிடுறது பள்ளிக்கூடத்துல என்ன போன்ற பழக்கங்கள் மற்றும் பல்வகையான முறைகேடான செயற்பாடுகளில் தவிர்த்திருக்க வேணும். ஏனையோரையும் தவிர்த்திருக்க உதவி செய்யணும். மற்றவங்க சாப்பிடுறாங்கன்றதுக்காக பார்த்துட்டு இருக்கவும் கூடாது. அதே நேரம் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது. அந்த மாதிரியானது இல்ல. சரியா? அடுத்ததுதான் தனி ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. தனிப்பட்ட என்ன பிரியா மிஸ்? தனிப்பட்ட மற்றும் சமூக செயற்பாடுகள் தொடர்பான அபகீர்த்திக்கு உட்பட்டோருடனான பழக்கங்களிலிருந்து விலகி இருக்கணும். விளையுதோ? தனிப்பட்ட மற்றும் சமூக செயற்பாடுகள் தொடர்பான அபகீர்த்திக்கு உட்பட்டோருடனான பழக்க கெட்டாக்களோடு சேரக்கூடாது. விளையுதோ? அடுத்து, தாம் பழகும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஏனையோரின் முன்னிலையில் தமது செல்வ நிலை, குடும்பத்தரம் மற்றும் உயர் நிலைகளை கொண்டோருடனான பழக்கங்கள் தொடர்பாக பெருமையுடன் பேசக்கூடாது. விலங்கு நான் இது சொல்றது நம்ம 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 பழகிற டீச்சர்ஸோட விலங்கு அப்படியே மிஸ் இருக்கிறீங்களா? ஒரு யாரும் வாசிங்க, ரைட், வாசிங்க சார்ஸ். அதாவது நம்ம இருக்கிற டீச்சர்ஸோட இல்ல வேற யாரோடையும் நான் அப்படியே பெரிய ஹைஃபை, எனக்கு அது இருக்கு இது இருக்கு, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் என்று சொல்லி பெருமையுடன் பேசாம இருக்கணும். சரி, அடுத்தது சார்ஸ். யாரா ஒரு ஆள்? தமது செல்வம், குடும்பத்தரம், உயர் பதவிகள் கொண்டவருடான நட்பு இருப்பதாக காண்பித்து ஏனைய ஆசிரியர்கள், மாணவர்களை அச்சத்துக்கு சார் இதைத்தான் நான் சொன்னேன். இதையும் சேர்த்து சொன்னாங்க. ஓகே, வாசிக்கணுமா சார்? அதை வாசிக்க. அச்சத்துக்கு உட்படுத்த அல்லது அவர்களுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவரான செயற்பாடுகளில் ஈடுபடாதிருத்தல் மற்றும் அவ்வாறு செயற்படும் நபர்களுக்கு முன்னிலையில் கட்டுப்பாடற்ற பழக்க வழக்கங்களை கொண்டிருத்தல். விளையுதுதான் இந்த மாதிரி. என்னடா இந்த மாதிரி சில இருப்பாங்களோ டீச்சர்ஸ், எனக்கு அப்படி இப்படி நான் யாரு தெரியுமா, உனக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் பாரு, அப்படி நான் உடனே உன்னை இங்க இருந்து தூக்குவேன், அங்க இருந்து போடுவேன், இப்படி எல்லாம் கேட்பாங்களோ சிலர். மற்றவங்களை பயமுறுத்துறല്ലോ, என்ன பயம் கொடுக்குறല്ലോ, என்ன அந்த மாதிரியான செயற்பாடுகள் செய்யாம இருக்கணும். ரைட், ரைட், அடுத்தது. தமது சொந்த வாழ்க்கை மற்றும் சமயம், அரசியல் போன்றவைகள் தொடர்பாக தனிப்பட்ட கருத்தினை அங்கீகரிக்க மாணவர்களை வலியுறுத்துவதில் இருந்து விலகியிருத்தல். அதாவது உங்களோட சொந்த கருத்துக்களை மாணவர்களை நம்ம கட்டாயப்படுத்தி அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம வைக்க முடியாது. அதுல இருந்து விலகி இருக்கணும். ஏதேனும் பாடங்கள், மொழி அல்லது ஏனைய துறைகள் தொடர்பாக
தமது விசேட இயலுமைகளை ஏனைய ஆசிரியர்களை இழிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தாதிருத்தல். இருக்கணும். ஆனா இந்த விஷயத்துல கணக்கு பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? எப்படி தெரியுமா? சில டீச்சர் சொல்றாங்க, உனக்கு என்ன தெரியும், நான் இந்த தமிழே வேற, உனக்கு கடிதம் எழுத தெரியாது, அல்லது உனக்கு தமிழே வராது, அல்லது உனக்கு ஒரு கவிதை எழுத தெரியுமா, நான் ஒரு கவிஞன் தெரியுமா, நான் பெரிய பாடகன் தெரியுமா, அப்படி எல்லாம் பெரிய சொல்லுவாங்க. எங்கிட்ட மொழியில சொல்லணும்னா பீத்தி தெரியுது, பெருமை வச்சு கொள்றது. அந்த மாதிரி நம்மட விசேடமான டேலண்ட காட்டி மற்றவனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது. சரிதானே? ரைட், விளங்கம் அது உங்களுக்கு. சிறந்த கொள்கைகள் கொண்டுள்ளோர் முன்னிலையில் தீவிரவாத கொள்கையினை கடைபிடிக்காது இருத்தல் மற்றும் தீவிரவாத நிலைப்பாட்டிலிருந்து சமநிலை கொண்ட நபராக செயற்படல். சில விஷயங்களை காட்டும் தீவிர போக்குகள் இருக்கும், அதுகள்ல இருந்து விலகிடணும், ஒரு நியூட்ரலா இருக்க வேணுமா? அநீதிகள், முறையற்ற ரீதியில் இழிவுபடுத்தல் மற்றும் அச்சமூட்டல் போன்றவற்றிலிருந்து தமது சகோதர ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஏனையோரை பாதுகாப்பதற்காக சகல சந்தர்ப்பத்திலும் தயாராகவே இருத்தல். எஸ். அடுத்தது, வகுப்பறை மற்றும் அதற்கு வெளியே மாணவர்களுடன் பழகும் சந்தர்ப்பங்களில் கையடக்க தொலைபேசி பயன்பாட்டினை தவிர்த்து கொள்ளல். எஸ். சகல சந்தர்ப்பங்களிலும் சமூக அங்கீகாரங்களை கௌரவித்து பழக்க வழக்கங்கள் மற்றும் தனிப்பட்ட ரீதியான கௌரவத்துடன் சகல முறைகளிலும் பிள்ளைகள் மற்றும் முழு சமூகத்திற்கும் முன்மாதிரியாக செயற்படல். எஸ். அது விளங்கி இருக்கு. நான் சொல்ல மனிதர்கள் ஓகே, நீங்க மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் தொடர்பாக அநீதிகள் இழைக்கப்படும் சந்தர்ப்பங்களில் தமது கவலையினை வெளிப்படுத்தி இயற்கையாக அல்லது மனிதனால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகள் காரணமாக பாதிக்கப்படுவோரை இரக்கத்துடன் நோக்கி அவர்களுக்கு உதவிகளை புரிதல். அதாவது நம்ம இதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது. சரிதான் என்ன? அடுத்தது, ஆசிரியர் பெற்றோருக்கு பதிலாக என்ற விடயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு இமானுவல். ரைட், இமானுவல், கிளியர் சவுண்ட். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் ஆசிரியர்கள் மாணவர்களின் இடம்சார் பெற்றோர் என்ற சட்ட ரீதியான சிந்தனையை கருத்தில் கொள்ளல். இவ்வளவுதான் இதுல, இது முக்கியமானது. இதுல பெருசா நான் சொன்ன விடயங்கள் தான் சாராம்சமா 3 விடயங்கள் சொல்றாங்க. சொல்லுங்க. சகல சந்தர்ப்பங்களிலும் பெற்றார் மற்றும் பிள்ளைகள் தம்மீது வைத்துள்ள நம்பிக்கையினை பாதுகாத்தல் மற்றும் பெற்றார் பாதுகாவலர் தொடர்பில் பிள்ளையின் நம்பகத்தன்மையினை உறுதி செய்யக்கூடியவாறு செயற்படல். அதான் மிக முக்கியம். ஓகே. குலம், நம்பிக்கை, ஆண் பெண் பால், சமூக நிலைமைகள், சமயம், மொழி, பிறப்பிடம் ஆகிய காரணிகளை கருத்தில் கொள்ளாது சகல மாணவர்களுக்கும் நியாயமாகவும் பக்கசார்பற்ற அன்பினையும் கருணை பாதுகாப்பினையும் வழங்கல். இது சாதி, சமயம், பிரதேசவாதம் இதுகளெல்லாம் பார்க்கிற ஆசிரியர்கள் இருப்பாங்க. இதுலெல்லாம் பிழை. இதன்படி ஆவணம் அவங்களுக்கு தெரியாது. கடும் பிழையான காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அது யாருமே இந்த சட்டக்கோவைய சட்டமாக கையில் எடுக்கிறது இல்லை. எடுத்தா தனக்கு பேர் தப்பே இல்லாது. இதுல நிறைய ஆசிரியர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ன. ஆனா நாங்கெல்லாம் அப்படி பாக்குறதுல தானே. எங்களோட உயர் அதிகாரிகள் அப்படி எங்களை பார்க்கவும் இல்லை, அப்படி எங்களை தண்டிக்கவும் இல்லை. ஆசிரியர்கள் என்ற ஒரு கௌரவம் இருக்கிறபடியா. ஆனா சில ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர் சேவைக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய விதத்துல செயற்படுற ஆக்களுக்காகத்தான் இந்த மாதிரியான சட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ரைட், சரி. தமது மாணவர்களை தமது பிள்ளைகள் போன்று அழைத்தல். அது இருக்குது டீச்சர்ஸ். மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய விசேட தேவைகள், பிரச்சனைகள் தொடர்பில் விழிப்புடன் இருத்தல் மற்றும் அவ்வாறான மாணவர்களுக்கு தேவையான வசதிகளையும் நிபுணத்துவ ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தல். எஸ். அடுத்த பார்க்கலாம். ஆகேஷ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆசிரியர் அறிவு வழங்குபவர், திறமை மற்றும் சிறந்த மனப்பாங்கு விருத்தியாளராக. அறிவினை வழங்குதல், திறமை மற்றும் சிறந்த சிந்தனையை விருத்தி செய்தலை ஆசிரியரின் அடிப்படை பொறுப்பாக கருதி ஆசிரியர் கீழ் குறிப்பிட்டவாறு செயற்படல் வேண்டும். முதலாவது, ஐக்கிய நாடுகள் சிறுவர் உரிமை பிரகடனம் 1989 அமைய சிறுவர்களிடம் இருக்க வேண்டிய உரிமைகளை விசேடமாக கல்வி உட்பட உறுதிப்படுத்தக்கூடியவாறான செயற்பாடுகள். அதாவது ஒரு ஆசிரியர்
அறிவு வழங்குபவர், திறமை மற்றும் சிறந்த மனப்பாங்கு விருத்தியாளராக இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டீச்சருக்குரிய ரோல். இதுல இருந்து எந்த விதத்திலையும் ஒன்றிலையும் கூட குறையக்கூடாது. நல்ல மனப்பாங்கு இருக்கணும், அவருக்கு திறமை இருக்கணும், தன் அறிவை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். சரிதானே? அப்படி இல்லாத ஆசிரியர்கள் இருக்கலாம். ரைட், வாசிங்க கிருஷ்ணா. சகல சந்தர்ப்பங்களிலும் சகல சந்தர்ப்பங்களிலும் சிறந்த தயாரிப்புகளுடனும் கூடியதாக பொறுப்புகளை நிறைவேற்றல். ஓகே. அடுத்தது, வழங்கப்படும் அறிவு சரியானது என்றும் பொருத்தமானது என்றும் மாணவர்களுக்கு உரியது என்றும் உறுதிப்படுத்தல். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. ரைட், அடுத்தது. விசேடமான கற்பித்தல் தொடர்பில் புனிதமான பிரவேசங்களை பின்பற்ற. அது பிள்ளை அந்த தமிழ் ஹாலிஸ்டிக் பிரவேசம் வேண்டாம். விசேடமான கற்பித்தல் தொடர்பில் எல்லா விஷயங்களையும் நீங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இருக்கணும். ஹாலிஸ்டிக் அப்ரோச், ஒரு முழுமையான ஒரு அப்ரோச்ச அணுகுமுறையை பின்பற்ற வேணும். ரைட், அடுத்தது. கற்பித்தல் காலத்துக்குள் கேள்விகளை கேட்டல் மற்றும் கலந்துரையாடல் ஆர்வமூட்டி மாணவர்களின் விழுமிய சிந்தனைகளை ஊக்குவிக்க சந்தர்ப்பம் வழங்குதல். வெரி குட். பாடத்துக்குரிய மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள தேவையான மாணவர்களுக்கு அதற்கான தகவல்களை பெற்றுக்கொள்ளும் முறைகளை தெளிவுபடுத்தும் மற்றும் தம்மால் மேலதிக தகவல்களை வினவுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குதல். சில பிள்ளைகள் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு இடம் கொடுக்குறோம் இல்லையே, தெரியுது உங்களுக்கு. சில ஆசிரியர்கள் கேள்வி கேட்கறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப 21st செஞ்சுரியை பொறுத்தவரையில அப்படி இல்லை. பிள்ளைகளே எங்களுக்கு பல விஷயங்களை சொல்லி தருவாங்க. அதை நம்ம கேட்க வரும். நம்ம பேசாம நீ என்ன பெரிய இப்போ அதன கேள்விகளை கேட்கிறான்னு சொல்லி பிள்ளைகளை மிரட்டி நாங்க சந்தர்ப்பத்தை மறக்க கூடாது. சரிதானே? ரைட், அடுத்தது. மாணவர்களை சுய கற்கைக்கு ஆர்வமூட்ட தேவையான வசதிகளை வழங்குதல். இப்ப நான் 2 விஷயம் சொல்றேன். அங்க சுய ஒழுக்கம், இங்க சுய கற்கை, செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் லேர்னிங். ரைட், அடுத்தது. அதுக்கு நம்ம வசதிகளை பெற்றுக் கொடுக்கணும். ரைட், அடுத்தது. மாணவர்களின் சிந்தனை விருத்தியாளர்களாக மற்றும் அதற்காக ஆர்வமூட்டுவராக செயற்படல். சில பிள்ளைகள் சில ஐடியாக்களை தருவாங்க. எச்சந்தர்ப்பத்திலும் தட்டி புறக்கணிக்க கூடாது. அவங்களோட சிந்தனையை நம்ம டெவலப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளுக்கு கைட் பண்ண வேணும். அதான் இது. சொல்லுங்க. எச்சந்தர்ப்பத்திலும் தமது மாணவர்களிடம் நிதியினை அறவிட்டு கற்பித்ததை தவிர்த்தல். நிதி அறவிடுறதை தவிர்க்கிறது. இது ஸ்பெஷலான சைக்குலரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாடசாலைக்குள்ள இப்ப டியூஷன் ஏன் அதாவது அந்த தான் படிப்பிக்கிற பள்ளிக்கூடத்துல எந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறீங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நீங்க டியூஷன் கொடுக்கலாம். அதான் இங்க சொல்லப்படுறது. எச்சந்தர்ப்பத்திலும் தமது மாணவர்களிடம் நிதியை அறவிட்டு கற்பிப்பதை தவிர்க்க வேணும். சரிதானே? இது வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. அடுத்த ஆள். ரைட், அடுத்த ஆள். யாராவது ஆள்? யாராவது ஆள் எங்க வாசிக்காத? அகேஷ் அல்லது சிவமலர், யாராவது? ஆசிரியர் ஆக்கத்திறன் மிக்கவராகவும் மற்றும் வழிகாட்டுனர் மற்றும் ஆலோசகராகவும். ஸ்கிரீனை கொஞ்சம் ஆனா பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் அறிவினால், திறமையினால் மற்றும் சிறந்த சிந்தனைகளை கொண்டோராக செயற்பட. யாராவது சில ஆசிரியர்களுக்கு பாடப்புலமை சார்பான அறிவு குறைவா இருந்தா ஒப்சர்வ் பண்ணப்பட்டு இனம் கண்டாங்கண்டா அவர் அதை செய்ய இயலாது, அந்த பாடத்தை படிப்பிக்க இயலாது. அப்படி கணக்கு பிரச்சனைகள் இருக்கல்லோ. சில ஆசிரியர்கள் இருக்காங்க பழைய ஆக்கள், தங்களை அப்டேட் பண்ணி கொள்ள முடியாத ஆக்கள், பிள்ளையான கற்பித்தல மாணவர்களுக்கு செய்யறாக்கள் எல்லாம் இருப்பாங்க. சோ அவங்க இன்எஃபிஷியன்ட் என்று சொல்றது அவங்கள என்ன, அவர்களெல்லாம் நம்ம கற்பித்தல் பண்ணிக்கிறது நிறுத்திய வேணும். ரைட், அடுத்தது. மாணவர்களிடம் இருக்க வேண்டிய பின்னடைவுகள் மற்றும் பிரச்சனைகள் தொடர்பாக கவனத்துடன் இருக்க வேண்டியதுடன் அவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்க தேவையான நிபுணத்துவ ஆலோசனைகளை வழங்கவும் நடவடிக்கை எடுத்தல். அடுத்து பிள்ளைகள் தொடர்பான பலவீனங்கள்
அல்லது பிரச்சனைகள் சொல்லுங்க. பிரச்சனைகள் தொடர்பான ரகசிய தகவல்களை அப்பிள்ளைகளின் பெற்றோர் மற்றும் சட்ட ரீதியிலான பாதுகாவலர்களை தவிர வேறு எவருக்கும் வெளிப்படுத்தாதிருத்தல். இதுதான் இது அடுத்த பிரச்சனை. இப்ப சில இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் வாருது. பிள்ளைகள் தொடர்பான பலவீனங்கள் பிரச்சனைகள் தொடர்பாக ரகசிய தகவல் பண்றதுல மெட்டாக்களுக்கு அல்லது சட்ட ரீதியற்ற பாதுகாவலர்களுக்கு தெரிவிக்கிறது. அதெல்லாம் பிள்ளை. பெற்றார் அவங்க உரிய ஆக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா அது பிள்ளை. அடுத்தது பெற்றோருடன் என்ன பிரச்சனை? பெற்றோருடன் நல்லுறவை பேணி தேவையான சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு தமது பிள்ளை தொடர்பிலான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தம்மை இலகுவாக அன்பிப்பதற்கு சந்தர்ப்பத்தினை வழங்குதல். ஓகே ஓகே அடுத்தது நெக்ஸ்ட். இச்சந்தர்ப்பத்திலும் ஆசிரியர் மாணவர் தொடர்புகளை முறையற்ற ரீதியில் பயன்படுத்தாது இருத்தல் மற்றும் மாணவர்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படும் சந்தர்ப்பங்களில் இருந்து தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுத்தல். எஸ் ஓகே. சகல சந்தர்ப்பங்களிலும் மாணவரின் அறிவு திறமை மற்றும் சமூக விழுமிய விருத்திக்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளல். இது ஒவ்வொரு ஆசிரியருடைய பொறுப்பும். இதுல இருந்து விளையக்கூடாது. நான் டிசிப்ளின் கமிட்டியில தானே நான் என்னத்தை செய்யறவங்களுக்கு என்னத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரிதானே? அடுத்தது ஒரு ஆசிரியர் மதிப்பீட்டாளராக கமோன் இன்னொரு சொல்லுங்க விரைவாக. ரைட். ஆசிரியர் மதிப்பீட்டாளராக மதிப்பீடு மற்றும் கணிப்பீடு கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக கருதி ஆசிரியர்களினால் தொடர்ந்தும் அதற்காக தேவையான அறிவினை இற்றைப்படுத்தல் மற்றும் அதனுடன் இணைந்த அறிவு சிந்தனை ஆற்றல் விருத்தியினை ஏற்படுத்தல். அதாவது இப்ப உங்களுக்கு தெரியுதானே புதிய சிஸ்டம் வருது, கண்டினியூஸ் தொடர் மதிப்பீடு வருது. அப்ப இங்க வந்து செமஸ்டர் சிஸ்டம் வர போகுது. அப்ப அது தொடர்பான அறிவு அவர் வளர்த்து கொள்ளணும், தான் தேடிப்பட்டு பெற்றுக்கொள்ளணும், அப்டேட் பண்ணிக்கொள்ளணும். சும்மா இருக்கீங்களாது. ரைட். அடுத்தது மாணவர்களிடம் இருக்க வேண்டிய கற்றல் பின்னடைவுகள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பில் விழிப்புடன் இருந்து அவற்றுக்கு தீர்வுகளை காண்பதற்கு தேவையான நிபுணத்துவ ஆலோசனைகள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளல். எஸ் வெரி குட். அடுத்தது மாணவர்கள் தொடர்பில் எதுவித பேதங்களும் இன்றி தனிப்பட்ட அழுத்தங்கள் இன்றி நெகிழ்வுத்தன்மையுடன் மற்றும் நம்பகத்தன்மையுடன் கட்டியெழுப்பக்கூடியவாறான மதிப்பீட்டு செயற்பாடுகளை செய்தல். இதெல்லாம் சாதாரணமான விஷயங்களாக நாங்க நினைச்சிடக்கூடாது. ரைட். நெக்ஸ்ட் அடுத்த அல்வாசிங்க. ஆசிரியர் ஒரு தொழில்சார் உத்தியோகத்தராக அதுக்கு முதல் 6 இருக்கட்டும், 6வது இருக்கட்டும், 7வதுக்கு நாங்க போவோம். ரைட். 7வது வாசிங்க சொல்லுங்க. வாசிங்க யாராவது ஆள். ஆசிரியர் முகாமைத்துவத்தின் பொறுப்பாளராக வெரி குட். தமது தொழிலுக்கு பாதிப்புகள் ஏற்படாத சட்டங்கள் உயரிய முகாமைத்துவத்தில் தமக்குள்ள பொறுப்புகள் தொடர்பாக அறிவுறுத்தல்களை வழங்குதல். வெரி குட். பாடசாலை மற்றும் அதனுடன் தொடர்புபட்ட கொள்கைகளை வகுத்தல் மற்றும் அமுல்படுத்த உதவுதல். இப்ப பாருங்க, முதலாவது தமது தொழிலுக்கு பாதிப்புகள் ஏற்படாத சட்டங்கள் உயரிய முகாமைத்துவத்தில் தமக்குள்ள பொறுப்புகள் தொடர்பாக அவர் என்ன செய்யணும்? தான் அறிவும் பெற்றிருக்க வேணும். சரிதானே? மற்றது பாடசாலை மற்றும் அதனுடன் தொடர்பட்ட கொள்கைகளை வகுத்தல் மற்றும் அமுல்படுத்துவதற்கு உதவ வேணும். பாடசாலையில சரியா பாடசாலையோட தொடர்புடைய என்னவாவது சில விஷயங்கள் அதிபர் நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற பொழுது அதுக்கு உதவ வேணும். யாரு? ஆசிரியர் கட்டாயம் அதுக்கு உதவ வேணும். அடுத்தது உதவாம இருக்கையில. இப்ப நான் வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டி இல்லைன்றதுக்காக நான் பேசாம இருக்கையில அவ்வளவுதான். எனக்கு அதிபர் சொல்லல தானே, எந்த பொறுப்பும் தரல தானே, நானே செய்ய வேணும் எடுத்து பேசாம இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சட்டப்பிரிவை வச்சுக்கொண்டு அவருக்கு எதிராக நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். அடுத்தது முகாமைத்துவ ஆலோசனைகளை பின்பற்றல் மற்றும் பிரச்சனைகளுக்குரிய சந்தர்ப்பங்களில் அது தொடர்பில் அமைதியான செயற்பாடுகளை மேற்கொள்ள. வெரி குட். தமது தொழில்சார் செயற்பாடுகள் மற்றும் அவற்றின் பொறுப்புகள் தொடர்பாக பரஸ்பர கௌரவத்தினை ஏற்படுத்த. நமது தொழில்சார் செயற்பாடுகள் அவற்றின் பெறுபேறுகள் தொடர்பாக பரஸ்பர கௌரவம். அதிபர் அந்த ஒரு வேலையை அல்லது உங்களுக்கு பாடசாலையால் ஒதுக்கப்பட்டா அதை வந்து நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். அதனால உங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த விளைவை பெற்றுக் கொடுக்கணும், பெறுபேறுகளை பெற்றுக் கொடுக்கணும். அந்த மியூச்சுவல்
ரெஸ்பெக்ட் சொல்றது அந்த கௌரவத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளணும். முகாமைத்துவ ஆலோசனைகளை பின்பற்றல் மற்றும் பிரச்சனைகளுக்கு சந்தர்ப்பத்தில் அமைதியான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். கடும் தீவிரமான போக்கோட ஆக்ரோஷமாக இருக்க முடியாது. ரைட். அசிங்க சகல கடமைகளையும் உரிய பொறுப்புடன் உரிய செயற்பாடுகளூடாக நியாயமாக மேற்கொள்ளல். சகல கடமைகளையும் உரிய பொறுப்புடன் உரிய செயற்பாடுகள். இங்க இந்த ரோலையே நான் வாசிக்க சொன்னேன் கேட்டா, இது ஒவ்வொரு ஆசிரியருக்கு இந்த பாடசாலையை பொறுத்தவரையில தெல்தனிய ஸ்கூலை பொறுத்தவரையில 7வது பேர மிகவும் பொருத்தமா இருக்குது. ஒவ்வொரு ஆசிரியரும் நினைக்கணும் தானும் மேனேஜ்மெண்ட் டீம்ல ஒரு மெம்பர், மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒன்று இருக்குமல்லோ, பல பேர் நினைக்கிறது அதுல மெம்பரா இருக்கிறாங்க மட்டும்தான். நோ, அது ஒரு கமிட்டியா இருந்தாலும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஆசிரியர் முகாமைத்துவத்தின் பொறுப்பாளராக இருக்கிறேன் என்பதை மறக்கக்கூடாது. விளையுதோ? சட்டக்கோவை 37/2012 படி 5-7 பிரிவில் இந்த சொல்லப்படுகின்ற ஆசிரியர் முகாமைத்துவத்தின் பொறுப்பாளராக நீங்க இல்ல அதிபர் உங்களுக்கு பொறுப்பு தரலன்றதுக்காக நீங்க இருக்கக்கூடாது. நீங்க கேட்டு பெற வேணும் பொறுப்புகளை. சரிதானே? இதை மறக்க கூடாது. ரைட். அடுத்தது 6வது வாசிங்க. இப்ப 6வது நாள் வாசிங்க. ஆசிரியர் தொழிற்சார் உத்தியோகத்தராக அறிவு மற்றும் திறமைகளை பெற்றுக் கொண்டுள்ளமையினால் ஆசிரியர் தொழில்சார் உத்தியோகத்தராக கருதப்படுவர். ஆசிரியர் தொழிலுக்கு பொருத்தமான உயர் அதாவது இங்க சொல்ல டீச்சர்ன்றதுக்குரிய ப்ரொஃபஷனல் ஆபீசர், ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்க இருக்கீங்க. அறிவு மற்றும் திறமை, கற்பிக்கிறதுக்கான அறிவும் கற்பித்தலுக்கான திறமையும் கொண்டிருக்கிறபடியா கற்பிப்பதற்கான அறிவையும் அந்த கற்பித்தலுக்கான மெத்தடாலஜி சார்பான திறமைகளை பெற்றுக் கொண்டுள்ளமையினால் நீங்க ஒரு ஆசிரியர் தொழிற்சார் உத்தியோகத்தராக கருதப்படுவீர். சரிதானே? ரைட். ஆசிரியர் தொழிலுக்கு பொருத்தமான உயர் சம்பிரதாயங்கள் மற்றும் அதி உன்னத தரத்தினை சகல சந்தர்ப்பங்களிலும் பாதுகாத்தல். தமது தொழில்சார் அறிவு மற்றும் திறமைகளின் செல்லுபடியாகும் தரத்தினை பேணுவதனை போன்று கட்டாயமாக சமகாலப்படுத்தவும் வேண்டும். கற்பித்தலை தொழிலாக கருதுவதன் மூலம் ஆசிரியர் சமூகத்துக்கு தேவையான அறிவுத்திறன் மனப்பாங்குகளை கொண்டிருத்தல். ஆசிரியர் தமது அறிவு திறமைகள் சிந்தனைகளை ஏனையோருக்கிடையே பகிர்ந்து கொள்வதன் மூலம் சகல ஆசிரியர்களினதும் அறிவு திறமை மற்றும் சிந்தனைகளை விருத்தி செய்வதற்காகவும் ஒத்துழைப்பு வழங்குவதில் தங்கியுள்ளது. வெரி குட். ஆசிரியர் தொழிலுக்கு தேவையான தகைமை இன்மை தொழிலை அபகீர்த்திக்கு உட்படுத்தும் ஆதலால் ஆசிரியர்கள் தமக்கு தேவையான தகைமைகளை பூர்த்தி செய்து கொள்ளல் மற்றும் சகோதர ஆசிரியர்களின் சேவை முன்னேற்றத்திற்காக தேவையான உதவிகளை வழங்குதல். இங்க என்னன்னு கேட்டா, ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு தேவையான தகமை இல்லாட்டா அந்த தகமை ஈனம் அந்த தொழிலுக்கு ஒரு அபகீர்த்தி. எனவே ஆசிரியர்கள் என்ன செய்யணும்? உங்களோட ப்ரொஃபஷன் என்னென்ன பாடமோ அல்லது என்னென்ன பொறுப்பில் இருக்கிறீங்களோ அதுக்கு தேவையான தகமைகளை நீங்க வளர்த்துக் கொள்ள வேணும். அதனால இன்னும் ஒரு சகோதர ஆசிரியருடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்க தேவையான உதவியை செய்து கொடுக்க வேணும். இது ஒவ்வொருவருடைய கடமை. சரிதானே? ரைட். அடுத்தது தேவையான தகைமைகள் மற்றும் தேர்ச்சியற்ற ஆசிரியர்களின் தரத்தினை உயர்த்துவது தொழிலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆதலால் அவரால் தொழிற்தகைமைகளை பூர்த்தி செய்யும் வரை அவர் பதவி உயர்வினை எதிர்பார்க்காது இருத்தல் மற்றும் தகைமை கொண்டோருக்கு பதவி உயர்வு வழங்கும் செயற்றிட்டங்களுக்கு உதவி வழங்கல். மெட்டாக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இவர் அதுக்கு உதவி செய்யாம இருப்பார், எகெயின்ஸ்டா இருப்பார். அப்படியெல்லாம் இருக்கு இயலாது. விளங்குதோ? அப்ப தகமை அந்த பதவி உயர்வுக்கான தகமை வரும் வரைக்கும் அவர் காத்திருக்க வேணும். விளங்குதோ நான் சொல்றது? பிள்ளையான வழிகள் எல்லாம் முயற்சிக்க கூடாது. அது தாமத விதி கவிலையும் சொல்லப்பட்டிருக்குது. ரைட். தமது தொழில் தொடர்பிலான அபிமானம் மற்றும் உணர்வுடன் செயற்படல். ஓகே. சகல மாணவர்களுக்கும் பண்புசார் கல்வியினை வழங்குவதன் மூலம் பொதுமக்களின் நம்பிக்கையினை வெல்லுதல். பண்புசார் கல்வி என்ற குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வி. சுயமான அல்லது தொழில்சார் நோக்கங்கள் பயன்களுக்காக மாணவர் சமூகத்தின் வாழ்வுக்கு அல்லது அவர்களது எதிர்காலத்திற்கு
பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளில் இருந்து தவிர்த்திருத்தல் மற்றும் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு துணை போகாதிருத்தல். விளங்குது. அது என்னன்னு கேட்டு சுயமான தொழிற்சார் நோக்கங்கள் பயன்களுக்காக மாணவ சமூகத்தின் வாழ்வுக்கு அல்லது அவர்களுடைய எதிர்காலத்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இது செய்யக்கூடாது. அதுல இருந்து ஒதுங்கி இருக்கணும். அதே நேரம் அதுக்கு துணை போகவும் கூடாது. உதாரணமாக வந்து மாணவர்களுக்கு வந்து இப்ப நம்ம பாடசாலைகள் எல்லாம் சில கூடாத என்ன சொல்றது ஐஸ் போதை பொருட்கள் அல்லது வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு பகிரப்படுது. அந்த மாதிரியான செயற்பாடுகளுக்கு துணை போகவும் கூடாது. அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க ஒதுங்கியும் இருக்க வேணும். ரைட். மாணவர்கள், ஏனைய ஆசிரியர்கள், உத்தியோகத்தர்கள், பெற்றோர் முன்னிலையில் தம்முடன் சேவையாற்றுவோரை விமர்சிக்காது பாட மற்றும் பாடவழி செயற்பாடுகளில் ஈடுபடும் நிறுவனங்களுக்குள் மற்றும் அதற்கு வெளியே சிறந்த ஒத்துழைப்புடனும் கூட்டு செயற்பாடுகளுடனும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளல். விளங்குதோ? மற்றவர்களை விமர்சிக்க கூடாது. அது கடும் பிள்ளையான ஒரு விடயம். எதிர்வரும் ஆண்டுக்கான செயற்பாடுகளுக்கு தேவையான எழுத்து மூல அறிக்கைகள் மற்றும் வாய்மூல தகவல்களை உரியவாறு தமது பதிலீட்டாளருக்கு வழங்குதல் இல்லையா? அடுத்தது எதிர்வரும் ஆண்டுகளுக்காக சகல செலவுகளையும் அவர் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது சொல்லுங்க. ஓபன்னா தொழில்சார் கௌரவத்துக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களை உடனடியாக உரிய தொழில்சார் பொறுப்பாளருக்கு அறிக்கைப்படுத்தல். அப்படி இருந்தும் தெரிஞ்சும் கண்டுகொள்ளாம இருந்து கேட்டா அதுக்கு எதிராக உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம். ரைட். 8வது விஷயமாக கடைசி விஷயம் சமூகம் மற்றும் தேசத்தின் முன்னோடியாக செயற்படல். இதை நான் சொல்லிக் கொண்டு போறேன் உங்களுக்கு சுருக்கமாக. ஆசிரியர் வந்து சமூகத்தின் பிரச்சனைகளை இனங்காணல், அப்பிரச்சனைகளூடாக உருவான சவால்களை எதிர்கொள்ளுதல், பிள்ளைகளை ஈடுபடுத்தி தேசத்தை நேசிக்கக்கூடிய இளம் சந்ததியினரை என்ன செய்யணும், சமூகத்துக்கு வழங்குதல் போன்ற நடவடிக்கையிலும் ஈடுபடணும். துரோகமான செயற்பாடுகளில் ஈடுபடுத்தக்கூடாது பிள்ளைகளை. பல்வேறுபட்ட சமூக பிரிவுகள் இருக்கும், சாதி பிரிவுகள் இருக்கும், சமய மற்றும் மொழி பிரிவுகள் இருக்கும். அவற்றுக்கிடையில் சமாதானத்தை கட்டி எழுப்பக்கூடியவாறு இருக்கணுமே ஒழிய முரண்பாடுகளை நீங்கள் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாணவர்களும் சிறந்த பண்புகள் கொண்ட விழுமியங்களை விருத்தி செய்யக்கூடிய தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடியவாறான செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தமது பாடசாலைக்கு, சமூகத்துக்கு, நாட்டுக்கு, தேசத்துக்கு மனப்பூர்வமாக செயலாற்றுவதுடன் மாணவர்களையும் அந்த வழிக்கு இட்டு செல்ல வேண்டும். இது இவ்வளவும் தான் சட்டக்கோவையில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள். இது தவிர உங்களுக்கு இதை மீறினா, இந்த 8ஐயும் மீறினா என்னென்ன தண்டனைகள் அல்லது நடவடிக்கைகளுக்கு போகலாம் என்பது தொடர்பாக கீழே சொல்லப்படுகிறது. ஆகவே அதை நீங்க வாசிச்சு விளங்கிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில ஒவ்வொரு 8 உபதலைப்புகளையும் அங்க சொல்லப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில 2012-37 இலங்கை சுற்றறிக்கை வந்து ஆசிரியருடைய விழுமியம் மிக்க செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஒழுக்க விழுமிய முறைமை தொடர்பாகவும் பொதுச்சட்ட தொகுப்பாக நம்மளுக்கு தந்திருக்குது. அதுல 8 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒன்று வந்து நான் திரும்ப ஞாபகப்படுத்தி போறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆசிரியர் தனிப்பட்ட ரீதியில் எப்படி செயற்பட வேணும், ஒரு தனியாளாக ஒரு ஆசிரியராக எப்படி இருக்க வேணும், ஆசிரியர் பெற்றோருக்கு பதிலாக எப்படி செயல்பட வேணும், ஆசிரியர் அறிவு வழங்குவர் திறமை மற்றும் மெனப்பாங்கு விருத்தியாளராக எப்படி இருக்க வேணும், ஆசிரியர் ஆக்கத்திறமிக்கவராக வழிகாட்டினராக ஆலோசகராக எப்படி இருக்க வேணும், ஆசிரியர் மதிப்பீட்டாளராக எப்படி இருக்க வேணும், ஆசிரியர் தொழிற்சார் மதிப்பீட்டாளர் உத்தியோகராக எப்படி இருக்க வேணும், ஆசிரியர் முகாமைத்துவத்தின் பொறுப்பாளராக எப்படி இருக்க வேணும், சமூகம் மற்றும் தேசத்தின் முன்னோடியாக ஆசிரியர் எப்படி இருக்கணும் என்ற 8 விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இப்ப நான் உங்களுக்கு விஷயத்துக்கு வாரேன். நாங்க இவ்வளவு நேரமும் உங்களுக்கு பார்த்த விஷயம் வந்து இந்த தெல்தனிய மகா வித்தியாலயத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகள் 26, அவற்றை வகைப்படுத்தியிருக்கும் 9 வகையாக, அவற்றில் ஒரு விடயம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் விரிவாக பார்த்திருக்கிறோம். இது இந்த சம்பவ கற்கைக்கு மட்டுமில்லை, மறக்க வேண்டாம். இன்னும் பல விடயங்கள் சம்பவ கற்கைகள் வருகின்ற பொழுது இந்த அறிவினை நீங்கள் அங்க தெரிவிக்கக்கூடியவாறு இருக்கும். ஓகேயா? இது விளக்கமா இருக்கீங்களா? நீங்க என்ன விளங்கு நான் கேட்கிறது போதுமா? நாங்க நிப்பாட்டுவோமா? என்ன சொல்றீங்க?
கேட்கணுமா கதைக்கணுமா? ஓம் சார், விளங்கிட்டு சார். இப்ப நான் ரிமூவ் பண்றாங்க போகும், நான் மெட்டாக்களோட கொஞ்சம் கதைக்கு வருமா? பிரியா போகலாம், மெட்டாக்கள் போக வேண்டாம். ஆகேஷ், ஓகே ஆகேஷ் லீவ் ஆகுங்க. சார்ஸ் லீவ் ஆகுங்க. கேமிலஸ் லீவ் ஆகுங்க. பிரியா லீவ் ஆகுங்க. ரிஷ்ணா லீவ் ஆகுங்க. லீவ் ஆகுங்க. கேமிலஸ் லீவ் ஆகுங்க. ரைட். ரிஷ்ணா லீவ் ஆகுங்க. எல்லாரும் லீவ் ஆயிட்டீங்களே. ரைட். சிவமலர், சிவமலர், இதுல மெட்ட 2 பேரும் என்ன டேட்டா நீங்க சிவமலர் போன கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க, நீங்க பே பண்ணல. சிவமலர் பே பண்ணிட்டீங்களா? இம்மானுவல் இல்ல சார், என்ன சார்? பே பண்ணுங்க. சிவமலர் கதைங்க, நீங்க இணையதளம் ஜாயின் பண்ணீங்க, சிவமலர் பே பண்ணல. அடுத்த கிளாஸுக்கு பே பண்ணது ஜாயின் பண்ணுங்க. சரியா? சரி, தேங்க்யூ. சார் சிவமலர் பே பண்ணிட்டீங்களா? சரி, போயிட்டேன். நீங்க போயிட்டு